திண்டுக்கல் அருகே ஏலச்சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தம்பதி மீது புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளனர். ஏலச்சீட்டு மோசடி நடந்தது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே உள்ள பண்ணைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் கன்னிவாடியில் அம்மன் ஆக்ரோ உரம் மற்றும் பூச்சி மருந்து கடை நடத்தி வருகிறார். ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி சுபலட்சுமி ஆகியோர் சேர்ந்து 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் என கடந்த 15 வருடங்களாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளதாக தெரிகிறது. இவரது கடைக்கு உரம் வாங்க வரக்கூடிய கன்னிவாடி, பண்ணைப்பட்டி, நவாம் மருந்துப்பட்டி, ஆலத்தூர்பட்டி, குளத்துப்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏலச்சீட்டு நடத்துவதாக கூறி 50க்கும் மேற்பட்டோரை சேர்த்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக ஏலச்சீட்டு எடுத்தவர்களுக்கு முறையாக பணம் தராமல் காலதாமதம் செய்து வந்துள்ளதாகவும், பணம் கேட்பவர்களிடம் தருவதாக கூறி ஏமாற்றி வந்துள்ளதாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 1 வாரமாக கடை மற்றும் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டார். மேலும் ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி சுபலட்சுமி இருவரின் செல்போன்களும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஏலச்சீட்டில் பணம் கட்டி ஏமாந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 35 பேர் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு சென்று காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் புகார் மனு அளித்தனர். அதில் தங்களை ஏமாற்றிய ரவிச்சந்திரனிடமிருந்து பணத்தை மீட்டு தருமாறு புகார் தெரிவித்தனர். அம்மன் அக்ரோங்கிற மருந்து கடையும் உரக்கடையும் வச்சுருக்கிறாங்க. இந்த உரக்கடையில் நிறைய பேர் வில்லேஜில் இருக்கவங்க பூராமே நல்லா பழக்க வழக்கம் இருக்கிறதுனால அறிமுகம் அதிகமாக இருக்குது. அதனால் அவர் ஏலச்சீட்டு பிடிக்கிறதா எல்லாத்துட்டையும் சொல்லி நம்ப வச்சார். சுமார் ஏலச்சீட்டு முடிஞ்சும் ஒரு 4 மாதம் ஆகியும் நாங்கள் போய் பணம் கேட்கும் பொழுது காலதாமதம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் அதிகமாக காலதாமதம் சொல்கிறதுனால எல்லாத்துக்கும் சொல்கிறதுனால நாங்கள் போய் எல்லாருமே போய் கேட்க போகும்பொழுது 29/11/2024 வெள்ளிக்கிழமை அவர் தலைமறைவாயிட்டார். அவர் இப்போ குடியிருக்கிறது கன்னிவாடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு எதிர்த்த மாதிரி அவர் சொந்த வீடு, கடை எல்லாமே இருக்குது. அவருடைய அசட்டும் நிறையா இருக்குது. அதனால் எஸ்பி அவங்கள்ட்ட கொடுத்து எங்களுடைய இப்போ இன்றைக்கி கொடுத்தவங்க 34 பேர் கொடுத்துருக்குறோம். அதில் சுமார் 1.5 கோடிக்கு மேலே வரும். ஆனால் ஒரு 50 பேருக்கு மேலே இருக்குது. 2 கோடி ரூபாய்க்கு மேலே எல்லாருக்குமே தர வேண்டியது இருக்குது. சுமார் நாங்கள் விசாரித்ததில் 2 கோடி ரூபாய் இழப்பீடு இருக்கும். இப்போ நாங்கள் 33 பேர் சேர்ந்து கொடுத்தது ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கான புகார் அளிச்சிருக்கோம். இந்த தொகையை நாங்கள் எங்களுக்கு அப்பிராணிகளுக்கு பெற்றுத்தந்து உதவுமாறு மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயாவிடம் மிக பணிவன்பாக வேண்டிக் கொள்ளுகிறோம். புகார் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். ஏலச்சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் திண்டுக்கல் மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.